ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டை தான். அதுவும் இந்த குளிரில் இந்த மெத்தேடில் உங்களுக்கு சளி பிடிக்காமல் எந்த ஒரு தலைவலி பிரச்சனையும் வராமல் சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் உங்கள் முடியெல்லாம் நொடியில் கருமையாகிற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையாக வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. தேங்காய் எண்ணெயோட நீங்கள் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். வாரத்தில் 2 டைம் வந்து போட்டிங்கனாவே போதும். செம்மையாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்த ஹேர் டையை நம்ம என்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து கேட்பீங்க, தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணால் மறுபடியும் சீயக்காய் ஷாம்புலாம் போட்டு குளிக்கணுமான்னு கேட்பீங்க. இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ஷாம்பு சீயக்காய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இதுலேயே நம்ம வந்து எல்லா மெத்தடும் நம்ம கலந்துருக்கிறதுனால நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணாலே உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு இருக்கும். அதுக்கு 100% வந்து செம்மையாக லைவ் ரிசல்ட்டாகவே நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர், இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க. உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே மருதாணி பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா ஒரு வறுத்து எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா புகை வராமல் நல்லா வறுபட்டுரும். இன்ஸ்டண்ட்டாக இது வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்ல ரிசல்ட் வரும். ஒரு வாரத்தில் 2 டைம் அது யூஸ் பண்ணிங்கனாவே போதும். நல்லா வந்து முடி உங்களுக்கு நிரந்தரமாக நல்லா கருமையாக வளர்றத நீங்கள் லைவாகவே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுபடணும். சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா புகை வராது. ஓரளவுக்கு மீடியமாக வச்சு, இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இதில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கருஞ்சீரகத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக சேர்த்திங்கனாவே போதும். ஏன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபட்டுரும். ஃபைனலாக சேர்த்து இப்போ இதை 3 பொருளையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருஞ்சீரகத்தை, மருதாணியை, நெல்லிக்காய் பவுட்ரு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா கருமையாகும். முடி வந்து உதிர்தல் வந்து ஒரே வாரத்தில் நல்லா வந்து கட்டுப்படுத்தி நல்லா அடர்த்தியாக கருன்னு வச்சுருக்கோம். நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் லைட்டாக நீங்கள் வெறும் நெல்லிக்காய் பவுட்ரவே தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே முடி வந்து நல்லா கருன்னு ஆயிரும். இப்போ நம்ம இந்த மெத்தட் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் முடி ரொம்ப சூப்பராக கருப்பாகும். பாருங்கள், நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா வறுபட்டுரும். அது இரும்பு கடாயில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து நல்லாவே உங்களுக்கு வறுபட்டுரும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நைஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கருஞ்சீரகம் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால திப்பு திப்பாக இருக்கும். அதனால் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பவுட்ரு வந்து ஆறிடுச்சு. நம்ம இதில் கொட்டிக்கலாம். பவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு, மருதாணி, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். இப்போ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போவே கலர் எப்படி பிடிக்குதுன்ட்டு. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இன்னொரு தடவை நைஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹேர் டை ரெடி பண்ணி போடுறப்போ தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. நிறையா பேர்த்துக்கு டை போட்டால் வந்து
சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ஹேர் டை வந்து நீங்கள் போடையில சளியும் பிடிக்காது, தலைவலி பிரச்சனையும் வராது. பாருங்கள், நல்லா நைஸ் பவுடர் ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது. இந்த ஹென்னா பவுடர்லாம் வாங்குகிறோம் இல்லையா, வெளியில் கெமிக்கலில் வாங்குவோம். இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பயன்படுத்துகிற முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா முடியல நல்லா வந்து பிடிச்சிக்கும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அது வந்து எல்லாம் முடிக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக போடணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதே வந்து எல்லா முடிக்கும் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இப்போ 1, 2 முடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு அளவாக மட்டும் நீங்கள் கலந்து அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா முடிக்கும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். 6 ஷாம்பு பிளாக் கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சன்சில்க்கு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம், அந்த ஆளி விதை இதெல்லாம் வந்து சேர்த்தது, முட்டை சேர்ந்தது அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஷாம்பை வந்து நம்ம இதில் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா அலசுறப்போ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்லக்கா, சீயக்கா போடவா ஷாம்பு போடவான்னு கேட்பீங்க. இந்த டைக்கு நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இந்த ஹேர் டையில் வந்து இது சேர்க்கறதுனால நீங்கள் வந்து அடுத்ததாக நீங்கள் மறுபடியும் ஷாம்பு சேர்க்கலாம். சேர்க்காமையே இதே நல்லா உங்களுக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிறப்போ நுர வரும், நல்லா அழுக்கும் போயிடும். ஆனால் இது 2 மணி நேரம் நீங்கள் தலையில் வந்து நல்லா ஊற வைக்கணும். தேங்காய் மிக்சிங் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து முடியல நல்லா கலரிங் பிடிச்சிக்கும். தொடர்ந்து வாரத்தில் 2 டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும், நல்லா முடி வந்து கருப்பாயிரும். இப்போ பாருங்கள், அந்த ஷாம்பு நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிடுங்க. நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஷாம்பே அதிகம்தான், ஒரு ஷாம்பு போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷாம்போட நீங்கள் தேங்காய் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். தேங்காயோட நீங்கள் இந்த 2 பொருளை நீங்கள் கலந்து சேர்க்குறப்போ நல்லா நுர வரும். நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, யூஸ் பண்ண எப்படி அப்ளை பண்ணின்னு நுர வரும், அந்த மாதிரி தான் இது நீங்கள் அப்ளை பண்ணியில் வரும். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது எந்த ஒரு கெமிக்கல் இல்லாதனால தலைவலி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து வராது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு இது சும்மா கொஞ்சமாக நீங்கள் 1.5 டீஸ்பூன் எடுத்தாலே எல்லா முடிக்கும் வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று, நிறையா பேர் வந்து காலேஜ் பசங்களாம் கேட்குறீங்க, மீசை தாடி சின்ன வயசுக்கே வந்து நம்மளுக்கு நரைமுடி வருதுமா, அதுக்கு ஏதாவது சட்டுன்னு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்கள், இந்த பவுடரை வந்து நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கையில். அப்போ கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சன்சில்க் ஷாம்போ இல்லை சில்க் ஷாம்போ எடுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஷாம்பு இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கூட வச்சுருந்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஃப்ரீ டைமில் இருந்தால் மட்டும் 1 மணி நேரம் வச்சா போதும். ஃப்ரீ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக உங்களுக்கு கலர் கொடுக்கும். நல்லா நுர வரும். நீங்கள் அலசுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து ஷாம்பு சீயக்காலாம் போட்டு கழுவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இதே நீங்கள் தண்ணியில் வச்சு தேய்க்கிறப்ப நல்லா நுர பிடிச்சிரும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அலசுறப்போ மட்டும் நல்லா தேய்ச்சி அலசுனீங்க அப்படின்னா செம்மையாக வரும். இது வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எல்லா ஹேர் டையும் அப்படி தாங்க. இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். தலை ஃபுல்லாக நீங்கள் வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நரைமுடி இருக்குது, அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நரைமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நல்லா 1 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க. கெமிக்கல் வந்து ஷாம்பு சீவக்காலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வாரத்தில் 1 நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நிரந்தரமாக மாறும். சூப்பராக உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிரும்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.